இங்க இவரு பரபரப்பா வீட காலி பண்ணி வேன்ல ஏத்தி எல்லா பொருளையும் அனுப்பி விட்டுறாரு. ஆனா திரும்பி வந்து பார்க்கும்போது தான் டிவி மட்டும் இங்கே இருக்குன்னு சொல்லி தெரிய வருது. இப்ப அவங்க ஒய்ஃப் கிட்ட பொருளை ஏத்தும் போது டிவியை மட்டும் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே நீங்க நீலாங்கரையில் தானே இருக்கீங்க, அங்கதான் ராமு இருக்கான், அவங்க வீட்டுல கொடுத்துருங்க, நம்ம அப்புறம் போய் எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. சோ இந்த டிவியை கொண்டு வந்து அவங்க வீட்டுல வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட் இங்க தான் வைக்க சொன்னாரு, 1,50,000 டிவி ஒழுங்கா பாத்துக்கோங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போறாரு. அவங்க ஃப்ரெண்டுமே கால் பண்ணி 2 வாரத்துல வந்துடுறேன், அது வரைக்கும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவங்க போனை கட் பண்ணதுமே ஒய்ஃப் இவன் பேச்சை கேட்காம சின்ன பையன் ஆசைப்படுறான், கொஞ்ச நாள் தானே நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இவனுமே 2 வாரம் தானே யூஸ் பண்ணிட்டு போடான்னு சொல்லி விட்டுறா. ரொம்பவும் சந்தோஷமா டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் இந்த சின்ன பையன் ரொம்பவும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சான். இவங்களுமே கோவத்துல ஒரு கரண்டி எடுத்து அடிக்கிறாங்க. பார்த்தா அந்த கரண்டி டிவி மேல பட்டு டிஸ்பிளே உடைஞ்சிருது. இதை பார்த்ததுமே ஷாக்ல உறைஞ்சு போறான். இந்த வீட்டுல இருக்க பொருளை வித்தா கூட 30,000 தான் வரும், 1,50,000 ரூபாய்க்கு எங்கடி போவான்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சான் நாளைக்கு 10 மணிக்கு கரெக்டா வந்துடும் சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதுமே இன்னுமே பயம் வர ஆரம்பிச்சிடுது. ஆனா எங்க ஒய்ஃப் வச்சிருக்க நகையெல்லாம் கொடுத்து எதனா செகண்ட்ல டிவி இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்க சொல்றாங்க. இவனும் தேடி பார்க்கறான். ஆனா எங்க தேடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். அடுத்த நாள் தூங்கிட்டு இருக்கான். கதவு தட்ட சவுண்ட் கேட்டு வெளியே வந்து பார்க்கறான். பார்த்தா இவங்க ஃப்ரெண்டும் அவங்க கூட வேலை செய்யறவனோ டிவி உடஞ்ச விஷயம் தெரிஞ்சதுமே திட்ட ஆரம்பிச்சாங்க. பார்த்தா இது எல்லாமே கனவா இருக்கும். திரும்பவும் கதவு தட்ட சவுண்ட் கேட்டு வெளியே வந்து பார்க்கறான். அப்ப இவன் ஃப்ரெண்டு கூட வேலை செய்யறவன் வந்திருப்பான். அவன் கிட்ட டிவி உடஞ்ச விஷயத்த சொல்லிடுறான். ஆனா அவன் அதை கேட்டதுமே ரொம்பவும் திட்ட ஆரம்பிச்சிடா. 1,50,000 ரூபாய் பணத்தை எப்படியாச்சும் திருப்பி தாங்கன்னு சொல்லிட்டு சண்டையே போட ஆரம்பிச்சிடறான். அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்டு வரான். இதை பார்த்ததுமே கோவப்பட்டு என் ஃப்ரெண்டை எதுக்குடா திட்டுன்னு சொல்லிட்டு அவனை திட்டி அனுப்பிடுறான். என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது தான் பையன் விளையாடும் போது தெரியாம கைப்பட்டு டிவி உடஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஃப்ரெண்டு டிவி தானே உடஞ்சு போச்சு, இருடா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு டிவி சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி ரிப்பேர் பண்ண எடுத்துட்டு போக லொகேஷன் அனுப்பிட்டு இவள் தானே மச்சான், இதுக்கு ஏதான் நீ டென்ஷனா இருக்க, அந்த டிவியை நான் உனக்கு தாண்டா கொடுத்தேன், அதை நான் அன்னைக்கே சொல்லாம விட்டேன், இப்போ என்னோட கல்யாணம்டா, அதுக்கு தான் நான் கூப்பிட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுக்குறான். கடைசியில சர்வீஸ் பண்ண டிவில இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னாவே ரொம்பவும் சந்தோஷமா டிவி பார்த்துட்டு இருக்காங்க.